கருணை நிறைந்த புனித ரமலான் மாதத்தில் உதவி தேவைப்படும் மக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை மனிதநேய உணர்வோடு பல தரப்பினர் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் ஸ்லாங்கூர் ஹுலுலாங்கட் மாவட்டத்தில் உள்ள B40 குழுவைச் சேர்ந்த முதியவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள் மற்றும் வசதி குறைந்த சுமார் 480 பேருக்கு தலா 150 ரிங்கேட் உதவித்தொகை உட்பட ஒரு மூட்டை அரிசி வழங்கப்பட்டதாக காஜாங் மஸ்ஜித் இந்தியாவின் தலைவர் டத்தோ அப்துல் ஹமீத் PV அப்து கூறினார். ரமலான் மாதத்தின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் கடந்த 32 ஆண்டுகளாக தங்கள் தரப்பு இந்நலத்திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக டத்தோ அப்துல் ஹமீத் கூறினார். ரமதான் மாதத்தில் நிறைய என்ஜிஓக்கள் அது பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் செய்கின்றார்கள். அந்த வகையில் எஹ்சான் குழுமமும் இந்த வருடம் இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கான அந்த பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் வல்ல ரஹ்மானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எஹ்சான் குழுமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2026 இந்த வருஷம் நாடு தழுவிய நிலையில் ஏறக்குறைய 4,000 to 5,000 பேருக்கு எங்களோட பொட்டலைங்களை வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய 3,000 பேர்கிட்ட கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் இந்த ஒரு வாரத்தில் ஏறக்குறைய 1,300 பேர்கிட்ட கொடுக்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஹுலுலாங்காட்டை தவிர ஜொஹோர், மலாக்கா, பேரா, பஹாங் மற்றும் பினாங்கு உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஜலாஜா இயா ரமடான் திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில் அதன் மூலம் நாடு தழுவிய நிலையில் உள்ள சுமார் 4 முதல் 5,000 பேர் பயனடைந்ததாக எஹ்சான் குழும நிறுவனத்தின் தோற்றுநருமான அவர் கூறினார். ரமலான் மாதத்தில் சுமையை குறைக்க உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் சமூக பொறுப்பை உணர்ந்து தனியார் நிறுவனங்கள் செயல்பட முன்வர வேண்டும் என்று அப்துல் ஹமீத் வலியுறுத்தினார். நேற்று ஸ்லாங்கூர் காஜாங் மஸ்ஜித் இந்தியாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இயா ரமடான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார்.